சார் இப்ப மக்கள் ஆட்சி செய்றாங்கன்னு சொல்றீங்க சார். ஆனா முன்னாடி எப்படி சார் இருந்துச்சு? உட்காரு. முதல்ல மனிதர்கள் வேட்டையாடிய ஒரு சமூகமா வாழ்ந்திருக்காங்க. இப்ப விலங்குகளை பார்த்தீங்கன்னா அது வேட்டையாடுதான் உண்ணுது. அதே போலதான் மனிதர்களும் முதல்ல வேட்டையாடிய ஒரு சமூகமா தான் இருந்திருக்கும். ஆதிவாசிகளா தெரிஞ்ச இந்த மனித சமூகம் நாகரிக வாழ்க்கைக்கு திரும்பிய பிறகுதான் என்ன செஞ்சிச்சு? வேளாண்மை. வேளாண்மை பெருகுச்சு. இப்ப வேளாண்மை எங்க பெருகுச்சு? ஆற்றங்கரை ஓரமாக பெருகுச்சு. இப்ப ஆற்றங்கரை ஓரமா தான் நாகரிகங்கள் வளர்ந்துச்சு. இப்ப நாகரிகங்கள் அடிப்படையில தான் குடிமக்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த குடிகளுக்கு யார் இருந்திருப்பாங்க? ஒரு தலைவர் இருந்திருப்பார். அந்த சிறு குழுக்களை ஆட்சி செய்யறவருக்கு பேர் தான் என்னது? அரசர், மன்னர். சரிங்களா? இப்படி சிறு குழுக்களாக இருந்த இந்த மன்னர்களுக்கு இடையே எதற்கெல்லாம் போட்டி வந்திருக்கும்? நீர்நிலம். வெரி குட்ரா. வளம் இதையெல்லாம் அபகரிப்பதற்காக ஒரு குழு இன்னொரு குழுவை என்ன செஞ்சிருப்பாங்க? தாக்கி இருப்பாங்க. சரியா? இதுல ஜெயிக்கிறவங்க அந்த குழுக்களை இணைத்து கொண்டு ஒரு பெரிய பேரரசாக மாறிடுவாங்க. இது அப்ப மன்னராட்சி காலத்துல அப்படிப்பட்ட நாகரிக வாழ்க்கை இருந்துச்சு. இப்ப அப்படியா இருக்கிறோம்? இப்ப அப்படி இல்லையா? இப்ப எப்படி இருக்கிறோம்? மக்களே மக்களை ஆட்சி பண்றாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? மக்களாட்சி. இப்ப நம்மள மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்களா சார், அதுக்கப்புறம் எப்படி சார் மக்களே ஆட்சி செய்யற மாதிரி ஆச்சு? வெரி குட். இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்ப நம்மள மாதிரி மக்களை எல்லாம் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மன்னராட்சியில இருந்து மக்களாட்சிக்கு எப்படி மாறணும் அப்படின்னா, இந்த ஐரோப்பிய நாட்டுல தொழில் புரட்சி ஏற்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய அளவுல விளைச்சலை உருவாக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சின்ன கேள்வியா உங்களுக்கு தெரியலாம், ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை. சரியா? நம்மெல்லாம் மன்னர்கிட்ட இருக்கும் போத நம்ம மன்னர் அப்படின்ற உணர்வு இருந்துச்சு. ஆனா இதே நம்மளை அந்நியர்கள் ஆட்சி செய்யும் போத நமக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்? அதுல இருந்து விடுதலை பெறணும்ன்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும். அப்படி மன்னராட்சி நம்மள்ட்ட இருக்கும் போது ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஆங்கிலேயர்கள் இங்க என்ன செஞ்சுட்டாங்க? நம்மளை கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து விடுதலை பெறுவதற்காக போராட்டங்கள் நடந்துச்சு. சரியா? அப்படி போராட்டத்தின் அடிப்படையில நமக்கு 1947 நமக்கு என்ன ஆயிடுச்சு? சுதந்திரம் கிடைச்சு. அப்படி சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம எந்த முறையை ஏத்துக்கிட்டோம்? மக்களாட்சி முறையை ஏற்றுக்கொண்டோம். மக்களாட்சினா என்ன சார்? வெரி குட். அதாவது 1947 நாம் சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1950 ஜனவரி 26 தான் நாம் சட்டத்தின்படி ஆட்சிக்கு வந்தோம். சரியா? இப்ப இடைப்பட்ட காலத்துல நமக்கான சட்டங்களை இயற்றுவதற்காக ஒரு வரைவு குழு கமிட்டியை உருவாக்கணும். சரிங்களா? நமக்கு எந்த சட்டங்கள்லாம் பொருந்தும், எந்த சட்டங்கள்லாம் பொருந்தாது அப்படின்றத பல்வேறு நாடுகள் இருந்த நல்ல சட்டங்களை எல்லாம் தொகுத்து நம்ம நாட்டுக்கு எது பொருந்தும் அப்படின்ற அளவுல அதையெல்லாம் அறுதியிட்டு உறுதியாக ஒரு குழு அமைப்பு ஏற்படுத்தி அதில் என்ன செஞ்சாங்க? சட்டமேதை டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு மிகவும் முக்கிய பங்காற்றினார். சரியா? அதனால அவர் என்னன்னு சொல்றோம்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த சட்டத்தின்படி ஆட்சியை நடத்துவதற்கு தலைவர்கள் வேணும்ல. அப்ப எல்லாருமே தலைவராயிடலாமா? யார் தலைவராக முடியும்? அப்ப வேட்பாளர்களா யாராவது நிக்கணும். சரியா? அப்ப நான் நின்றா நீ ஓட்டு போடுவியா? அப்ப அவங்க எப்படி இருக்கணும்? போடுவியா? வெரி குட். நீ போடுவ. மக்கள் போடணும்ல. மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கணும். அந்த அளவுக்கு சாதனை புரிஞ்சவரா இருந்தா தான் மக்கள் எல்லாரும் அவருக்கு என்ன செய்வாங்க? ஓட்டு போடுவாங்க. இப்ப இந்த கட்சியில இருக்கக்கூடிய இந்த தலைவரை பார்த்தா நமக்கு நல்லது செய்யற மாதிரி தெரியுது, இவருக்கு ஓட்டு போட்டா நமக்கு எல்லாம் நல்லது செய்வாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு ஓட்டு போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? மாற்று கட்சிக்கு ஓட்டு போடுவோம். சரியா? அப்ப இதெல்லாம் யார் கையில இருக்கு? மக்களாகிய நம் கையில தான் இருக்கு. அப்ப நமக்கு கிடைச்ச இந்த ஓட்டுரிமையை நம்ம எப்படி பாதுகாத்து ஓட்டு போடணும்? நல்லவரா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும். 95 ரூபா இல்ல, இப்ப 91 ரூபா தான் இருக்கு. சிங்கப்பூர் டாலர் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒவ்வொரு டாலரோட ரேட்டு ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரத்தை பொறுத்து மாறுபடும். சரியா? வேல்யூவே இருக்காது. ஏன்னா அவங்களோட 1 ரூபாய்க்கு நம்ம இங்க 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்மகிட்ட 10 ரூபா அங்கே எப்படி வேல்யூ ஆகும்? சரி, இப்போ டவுட்லாம் கேட்குறேன். யாரு? சந்தோஷ் அண்ணே கேட்டு போறாரு. நேற்று சொன்ன பாடத்திலிருந்து ஒரு டவுட்டு. இது மாதிரி அடிக்கடி டவுட் கேட்கணும். சரிங்களா? உங்களுக்கான சந்தேகத்தை அப்பப்போ கிளாரிஃபை பண்ணா தான் அறிவு வளரும். ஆளும் வளரணும்,
அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. சரியா? நேரா உட்காரு. சார் மக்களாட்சின்னு சொன்னீங்க சார், அப்படின்னா என்ன சார்? மக்களாட்சி என்பது என்னன்னா, நமக்கான பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் என்னது? மக்களாட்சி. இப்ப இந்த மக்களாட்சி அப்படின்ற கான்செப்ட் முதலாக எப்ப தோன்றுச்சு அப்படின்னா, கிரேக்கம் அப்படின்ற ஒரு நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐரோப்பிய கண்டத்துல. கேள்விப்பட்டதில்லை சார். ஐரோப்பா கண்டத்துல கிரேக்கம் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு. அது தற்போது எப்படி அழைக்கப்படுதுன்னா கிரீஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? அந்த கிரீஸ் என்ற நாட்டில் தான் முதலாக மன்னராட்சி நடந்த காலத்திலேயே தனக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக சட்டங்கள் இயற்றி தன்னை ஆட்சி செஞ்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இது கிரேக்கம். அதனால மக்களாட்சியின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படக்கூடிய நாடு எது? வெரி குட். இந்த கிரேக்க நாட்டில் தான் மக்களாட்சி தோன்றியது அப்படின்னு சொன்னேன்ல. இந்த கிரேக்க நாட்டில் தோன்றிய இந்த மக்களாட்சிக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? டெமோக்ரஸி. அதாவது டெமோக்ரஸியில டெமாஸ் அப்படின்னா மக்கள் என்று பொருள், கிரட்டியா அப்படின்னா ஆட்சி அதிகாரம் என்று பொருள். எந்த மொழியில? கிரேக்க மொழியில. சரியா? அப்ப அதோட ஆங்கில சொல் பேர் என்ன? டெமோக்ரஸி. வெரி குட். அப்ப டெமோக்ரஸி என்றால் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில 2 வகையான மக்களாட்சி இருக்கு. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி என்று அழைக்கப்படக்கூடிய நேரடி மக்களாட்சி, அடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி என்று அழைக்கப்படக்கூடிய மறைமுக மக்களாட்சி. சார் புரியல சார். புரிகிற மாதிரி சொல்றேன். அதாவது இப்ப நமக்கான பிரதிநிதிகள் யாரா இருக்காங்க? எம்எல்ஏ, எம்பிலாம் இருக்காங்களே, இவங்களுக்கு தானே நம்ம ஓட்டு போடுறோம். அப்படி இல்லாம நாமே நமக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டங்களையும் சட்ட திருத்தங்களையும் உருவாக்குவதற்கு ஒவ்வொருத்தவரும் நாமளே நேரடியாக ஓட்டு போடுறோம். அதுக்கு பேர் தான் என்னது? நேரடி மக்களாட்சி. இப்ப மறைமுக மக்களாட்சின்னு என்ன அப்படின்னா, நமக்கான சட்டங்களை உருவாக்குவதற்கு நமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் ஓட்டு போட்டு அதுக்கு பேர் என்னது? மறைமுக மக்களாட்சி. இதுக்கு பேர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு பேர். சரிங்களா? இப்ப இரண்டுக்குமான வேறுபாடு புரியுதா? இப்ப இந்த 2 மக்களாட்சியில எந்த முறையை நம்ம பின்பற்றுறோம்? நம்ம நாட்டுக்கு எந்த முறையை பின்பற்றிட்டு இருக்கோம்? பிரதிநிதி முறைகள் சார். வெரி குட். நமக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் என்ன செய்யறோம்? ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மறைமுக மக்களாட்சி முறையை தான் நமது நாடு தேர்ந்தெடுத்து. ஏன் நம்ம நேரடி மக்களாட்சி முறையை தேர்ந்தெடுக்கல? சார் மக்களே எப்படி சார் சொல்றதை கேட்க மாட்டாங்க சார். சொல்றதை கேட்கறது இல்லப்பா. அதாவது நமது நாடு மிகப்பெரிய நாடு. ஒரு சிறிய நாடா இருந்தா மக்கள் தொகை கம்மியா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சட்டங்களை இயற்றும் போதையும் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும் போதையும் மக்கள் எல்லாரும் ஓட்டு போடணும். தேர்தல்ன்றது மிகப்பெரிய ஒரு திருவிழா. அந்த தேர்தல் திருவிழாக்கு தயாராகணும்னா மிகப்பெரிய காசு தேவைப்படும், மிகப்பெரிய பொருளாதார வளம் தேவைப்படும். ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் காசு தேவைப்படுது. ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாந்து என்ற நாடு குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடு. அந்த நாட்டில் என்ன செய்யறாங்க? நேரடி மக்களாட்சி முறையை பின்பற்றுறாங்க. சரியா? அவங்களுக்கான சட்டங்களை உருவாக்கும் பொழுது மக்கள் அனைவரும் ஒழுங்காக கூடி அவங்களுக்கான சட்டங்களை அப்பப்போ உருவாக்கிக்கிறாங்க, சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துக்குருவாங்க. அப்போ மக்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடைக்குது, நமக்கு ஓட்டு உரிமை கிடைக்குது. நாம என்ன ஓட்டு போடுறோம்? நமக்கான பிரதிநிதிகளுக்காக தான் ஓட்டு போடுறோம். ஆனா சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் எதுக்காக ஓட்டு போடுவாங்க? அவங்களே சட்டங்களை இயற்றுவதற்கு ஓட்டு போடுவாங்க, அவங்களே சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? அப்ப நம்ம நாட்டுக்கு எந்த முறை பொருந்தும்? ஏன்? நம்ம நாடு மிகப்பெரிய நாடு. சரியா? அப்ப நம்ம நேரடி மக்களாட்சி முறைக்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மக்களை கூட்டி தேர்தல் நடத்துறது அப்படின்றது ஒரு சவாலான விஷயம். அதனால அதை நம்ம செய்ய முடியாது. சரியா? இப்ப நம்ம பின்பற்றக்கூடிய மக்களாட்சி முறை என்ன? மறைமுக மக்களாட்சி. அதுலயும் 2 பிரிவுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் முறை மக்களாட்சி அப்படின்னு 2 வகை இருக்கு. அப்ப மக்களாட்சி முறையிலேயே நாடாளுமன்ற மக்களாட்சி முறை, அதிபர் முறை மக்களாட்சி முறை அப்படின்ற 2 பிரிவுகள் இந்த உலகில் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி முறைக்கு நாம் மாறி இருக்கோம்ல, இதை கௌரவிக்கும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 15 அப்படின்ற நாளை உலக மக்களாட்சி தினமாக அங்கீகரிச்சிருக்கு. சரியா? அப்ப உலக மக்களாட்சி தினம் எது? செப்டம்பர் 15. வெரி குட். இதெல்லாம் பொது அறிவு தேர்வுல கேட்பாங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க. சரிங்களா?
சார் இந்த மக்களாட்சி இதுல எல்லாருமே ஓட்டு போடலாம் சார்? எல்லாருமே ஓட்டு போடலாம். அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா 18 வயது நிரம்பி இருக்கணும். உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா? அப்ப நீ ஓட்டு போட முடியாது. ஒரு காலத்துல பணக்காரர்களுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருந்தாங்க, ஓட்டு உரிமை கொடுத்திருந்தாங்க. அதே போல ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை அப்படின்ற உரிமையெல்லாம் கொடுத்திருந்தாங்க. பெண்களை வந்து அடிமையா தான் வச்சிருந்தாங்க. பெண்களுக்கு ஓட்டு உரிமை மறுக்கப்பட்டுச்சு. ஏன் ஐரோப்பா கண்டத்திலேயே இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் போன்ற நாடுகளே பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கல. பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பெண்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்ற முறையை முதலில் கொண்டு வந்த நாடு எது தெரியுமா? நியூசிலாந்து அப்படின்ற நாடு தான். சரிங்களா? நியூசிலாந்து. சரியா? நம்மளை அடிமையா வச்சிருந்தாங்களா அந்த நாடு எதுன்னு சொன்னீங்க? அந்த கிரேட் பிரிட்டன்ற நாடே 1918 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க. அதே போல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 1920 தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறாங்க. சரியா? நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே என்ன செஞ்சிருக்காங்க? ஓட்டுரிமை. ஏழை பணக்காரர் அப்படின்ற பாகுபாடு பார்த்துருக்காங்களா? நீ ஏழை உனக்கு ஓட்டுரிமை கிடையாது, நீ பெண் உனக்கு ஓட்டுரிமை கிடையாது அப்படின்னு யாருக்குமே மறுக்கல. ஏன் இந்த 18 வயதை நிர்ணயிச்சிருக்காங்க? ஏன்னா அப்பதான் நமக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். வெரி குட்ரா. சரியா? சரி, இவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கே, எல்லோருக்கும் சமநீதி கொடுக்கக்கூடிய இந்த மக்களாட்சி முறையில ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்கல்ல, அதை எல்லாருமே சரியா பயன்படுத்துறாங்களா? ஏன் ஓட்டு எல்லாருமே போட மாட்டாங்க? நோட்டாக்கு போட்டாலும் அவங்க போய் ஓட்டு வலிக்க போறாங்கல்ல. அப்ப அந்த ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு நேரடியாக போய் தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கணும். அதை விட்டுட்டு தேர்தலுக்காக ஓட்டுரிமை கொடுத்து அன்றைய தினம் விடுமுறையும் கொடுத்து ஓட்டளிக்க கொடுக்கும் போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? 75% தான் ஓட்டு போலாகுது. ஏதாவது ஒரு தொகுதியில 80-85%, 100க்கு 100% எங்கேயாவது ஓட்டு போல இருக்கா? அதாவது மக்களாட்சி மேல நம்பிக்கை இருக்கிறவங்க ஓட்டளிக்க போவாங்க. சில பேர் நம்பிக்கை இருந்தா கூட சூழ்நிலை காரணமாக ஓட்டளிக்காம இருப்பாங்க. சரியா? அப்ப மக்களாட்சி மேல நம்பிக்கை இருக்கணும். அதாவது இந்திய மக்களாட்சியில 79% பேர் மட்டும்தான் மக்களாட்சி முறையில நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்தியாவின் மக்களாட்சி மேல நம்பிக்கை கொண்டவங்களோட சதவீதம் எவ்வளவு? 79. அதாவது 79% மக்கள் தான் ஓட்டளிக்க செல்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப 21% மக்கள் ஓட்டளிக்க போக மாட்டாங்க. ஒரு காலத்துல பெண்களுக்கும் ஏழைகளுக்கும் ஓட்டு மறுக்கப்பட்டுச்சு. இப்ப ஜனநாயக நாட்டுல நம்ம எல்லாருக்குமே என்ன செஞ்சிருக்காங்க? அந்த உரிமையை நம்ம என்ன செய்யணும்? நிலைநாட்டணும். நம்மளோட தேசிய கடமை என்னன்னா தேர்தல் நாள் அன்று ஓட்டளிக்க செய்யணும். செய்வீங்களா? வெரி குட்.